அண்ட் இப்போ கைண்ட் ஆஃப் எத்திக்ஸ் அதுதான் டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸில் வந்து இன்ட்யூஷனிசம் எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னு இருக்குன்னா இப்போ இன்ட்யூஷனிசம்னா என்ன, எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. அதை எழுதி வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன, மாரல் இன்ட்யூஷனிசம்னா என்ன, எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் திங்கர்ஸ் யார் யார் வந்திருக்காங்க, ஒன்றுத்துக்கும் ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஒரு 5-6 ஃபீச்சர்ஸ் இருக்கும். இன்ட்யூஷன்ல இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும், எக்ஸிஸ்டென்ஷியலிசம்க்கு இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாமே டிசிஷன் மேக்கிங்ல எப்படி அப்ளை ஆகுதுன்னு தான் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி அப்ளை ஆகுதுன்னு நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னா, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு டியூட்டிஸ்னா என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஆர் இப்போ ஒரு லீடருக்கு என்னென்ன டியூட்டிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணி இந்த டாபிக் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். மாரல் ஜட்ஜ்மெண்ட், மாரல் அப்சல்யூட்டிசம் அண்ட் மாரல் ஆப்ளிகேஷன், இது மூணுத்துக்கும் அதே மாதிரி தான். இது மூணுத்தையும் நீங்க டேபிள் மாதிரியே ஃபார்ம் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது மூணுத்துக்கும் என்ன டெஃபினிஷன் வரும், யார் யார் திங்கர்ஸ் எல்லாத்துக்கும் இதுக்கு வராங்க, இது மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே கொஸ்டின்ஸே அப்படி கேட்க சான்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், டிசிஷன் மேக்கிங்ல இது எப்படி வந்து அப்ளை பண்ணலாம்.